ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய வாரத்திற்கு பேங்க் நிஃப்டியோட லெவல் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான யுத்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் முக்கியமானது என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ். அது எப்படி டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வீக்லி ட்ரேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமை எப்போதும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டே கேண்டில் யூஸ் பண்ணச்சா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மோட் ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு அப் ட்ரெண்ட். பட் இதுக்குள்ளே டெப்த்தாக நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளேயும் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ சப்போர்ட் லெவலை டச் பண்ணிடுச்சு வரக்கூடிய நாட்களில். சரிங்களா? பேங்க் நிஃப்டி 47,470க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பையிங் கன்ஃபர்மேஷன் இருக்குது. சரிங்களா? இன்னொன்று, நிஃப்டி 50யை பொறுத்த மட்டும் மேஜரான ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ் சைடில் இருக்கு. ஏன் அப்படின்னா வெயிட்டேஜ் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, பேங்க் நிஃப்டியோட வெயிட்டேஜ். சரிங்களா? இதை நீங்கள் செக் பண்ணச்ச இதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? இப்போது இந்த 5 ஸ்டாக்குமே டாப்பில் இருக்க 5-6 ஸ்டாக்குமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50க்குள்ளே இருக்கும். சரிங்களா? அப்போ இதனுடைய லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் எப்போதும் க்ளோஸாக நம்ம செக் பண்ணணும். இதனுடைய சார்ட்டை செப்பரேட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிடுங்க. அதாவது வெயிட்டேஜ் தெரிலனா ஒன்றும் இல்லை, பேங்க் நிஃப்டி வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்பெசிஃபிக்கான பேங்க் என்னங்கிறத பார்க்கணும். டெக்னிக்கலாக ஓகே ஃபைன், பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங். பட் டெக்னிக்கல் மட்டும் தெரிஞ்சால் போதுமா? ஏன் அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கலாக தெரியும்னா 3 ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்டை பைக்கு பயன்படுத்தணும், ஃப்ளாட்டை பைக்கும் செல்லுக்கும் பயன்படுத்தணும், டவுன் ட்ரெண்டை செல்லுக்கு பயன்படுத்தணும். இவ்வளோ தான், முடிஞ்சிருச்சு. பட் இது அப் ட்ரெண்டில் இருந்தால் எல்லாராலையும் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கன்னா டெப்த்தான விஷயங்களை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் ஹெச்டிஎஃப்சியும் ஐசிஐசியும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக சார்ட் வியூ பண்ணிப்போம். ஸோ இதை நீங்கள் டே கேண்டில் செக் பண்ணாலே போதும், ரொம்ப கேஷுவலாக பார்த்தாலே போதும். சரிங்களா? இதில் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்த மட்டும் சப்போர்ட் லெவலில் ப்ராப்பராக ரீச் ஆகிருக்கு. ஸோ ஸ்லைட்லி அப் ட்ரெண்ட் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி ஓகே ஃபைன், டவுன் ட்ரெண்டில் இல்லை. சரிங்களா? ஐசிஐசிஐ அப் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? ட்ரெண்டு பார்த்துருந்தாலே போதும். அப்புறம் எஸ்பிஐஎன் கரெக்டாக சப்போர்ட் லெவலில் எடுத்துகிட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலில் இருக்குது. ஸோ இது நியூட்ரலாக எடுத்துக்கலாம். சரிங்களா? எஸ்பிஐஎனை பொறுத்த மட்டும். அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் ஸோ ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்புறம் கோட்டக் அப் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெயிட்டேஜை பொறுத்த மட்டும் ஹெச்டிஎஃப்சியோட வெயிட்டேஜ் பாருங்கள். சரிங்களா? ஐசிஐசியோட வெயிட்டேஜ் பாருங்கள். இது ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணேன். ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தாலே 50% சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஐசிஐசிஐ ரெசிஸ்டன்ட், அதாவது அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கு. எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனாக அப்படின்னு கேட்டால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதனால் ட்ரெண்டை பிரேக் பண்ணச்ச நீங்கள் என்ட்ரி கொடுக்குறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அதனால் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஹோல்டிங்கை பொறுத்த மட்டும் 47,470க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் ஹோல்டிங் எடுத்துகிட்டு போகலாம். இதில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆப்ஷன் செல்லிங்கில் ஹெட்ஜிங் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது. எப்போதுமே லாஸ் ஆச்சு அப்படின்னா பதறாமல் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உங்களை ப்ராஃபிட்டுக்கான இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். எல்லாருக்கும் யதார்த்தமாக ஒரு லாஸ் உண்டு, அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த லாஸை எப்படி பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்கிறது தான் நெக்ஸ்ட் லெவலே. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.